பூச நட்சத்திரக்காரங்க, பூசனாலே அது சனி பகவானோட நட்சத்திரம். சனி பகவானாலே தொழில்காரகன். எப்பொழுதும் தொழில் சாதிக்க நினைக்கும் இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பண வரவு என்பது திடீர் பண வரவுகளாக இருக்கும். ஸோ எதிர்பார்த்தே இருக்க பெரிய பெரிய பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஆனால் அதை ஜாதகருடைய அவசர புத்தியால் சில பேரால் அதை அனுபவிக்க முடியாமல் இல்லை பிரச்சனையாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதான் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பண வரவுகளை சேமிக்க பழகணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு தடைகள் பண வரவுக்கான ஏதாவது ஒரு தடைகள் இருக்கும். அந்த தடைகளை நீக்குவதற்கான விஷயத்த பண்ணணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கையில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற கையில் ஏதாவது நிறைய பேருக்கு ஏதாவது அடிப்படுறது, வெட்டுக்கிறது, இந்த மாதிரியான கை விரல்களில் ஏதாவது கை விரல், தோள்பட்டை, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னக்க நிறைய இந்த காலத்தில் ஒரு 10 ரூபாய்க்காக 100 ரூபா செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா விரயம் செய்வதை சுப விரயமாக மாற்றிக்கணும். சரிங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு அவசரப்பட்டு இன்றைக்கி 10 ரூபா போட்டால் 100 ரூபா வந்துடும், ஒரு ஓவர் கேல்குலேஷனோட செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். அதே சுப விரயமாக பண்ணிங்கன்னா எதிர்கால விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியமான சூழல். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுன்னு எல்லா விதத்தையும் உங்களோட குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நல்லா பிடிச்சிக்கணும். பூச நட்சத்திரக்காரர் இந்த காலகட்டத்தில் அதை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் எதையும் எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா நிறைய ஆன்மீக பயணங்கள் போகும்போது சிறிய தடை தாமதங்கள்லாம் வரும். ஸோ அதை தாண்டி பயணிக்கும் போது தான் வெற்றி என்பது இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் தடை தாமதம் வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை தள்ளி போடுவது சிறந்தது. ஏன்னா அதையும் தாண்டி ஒரு சில பேர் வீராப்பா செய்கிறேன்னு போய் ஏதாவது பிரச்சனை சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த காலத்தில் இந்த யாருக்கும் கேரண்டர் கையெழுத்து போடுவது, ஒரு அக்ரிமெண்ட், இடம் சார்ந்த விஷயம் அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிங்கன்னா அது பிரச்சனைக்குரியதாக மாறிடும். ஸோ அடுத்த மாதம் நீங்கள் அதை பிளான் பண்ணிங்க. இந்த மாதத்தை முடிஞ்ச அளவுக்கு எந்த புதிய முயற்சிகள் செய்யாமல் ஏற்கனவே எடுத்த முயற்சிகளே செய்வது தான் பூச நட்சத்திரம் உகந்ததாக இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.